அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. நான் சொல்ல சொல்ல கேட்காம என் கழுத்துல நீ தாலி கட்டிட்டல, இதுக்கப்புறம் நீ எப்படி வாழ்றன்னு நானும் பாக்குறேன். அடச்சி வாய மூடு. நான் என்ன வேணும்னு உன் கழுத்துல தாலி கட்டினேன்? ஏன் உனக்கு தாலி கட்டுறது இஷ்டம் இல்லைன்னா தாலியை தூக்கி எரிஞ்சிட்டு போக வேண்டியதுதானே? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஏன் மேலே பழிய தூக்கி போடுறியோ? இல்ல, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ போக வேண்டியதுதானே? நானா உன்னை கட்டாயப்படுத்தி இங்க இருக்க வச்சேன்? நான் உன்னை விருப்பப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணல. என் அம்மா தூக்கல தொங்கிருவேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் நான் என்ன பண்ணேன்னு உன் கழுத்துல தாலியை கட்டினேன். அதே மாதிரி தான் என்ன பண்ணி தொலைக்கணுதா நான் இந்த மனமேடையில உட்கார்ந்து தொலைஞ்சேன். கொஞ்ச நேரமாச்சும் வாயை மூடிட்டு இருக்கியா? உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. சை, மூஞ்ச பாரு மூஞ்ச, கருவாப்பைய. உன்னை பார்த்தாலே பிபி ஏறும், ஹாப்பினஸ் ஆடா மாறும். நீ ஓசாமனா நான் ஒபாமடி, அட உண்டத்து என் கையிலடி. பார்த்தா போதும் எந்த டைம் சாட்டு ஆகும். முன்ன வராதடா மூஞ்சி காட்டாதடா, என் கோபத்தை தூண்டாதடா. வாமா வா வாய கொஞ்சம் மூடு, ஃப்ரீ அட்வைஸ் வீட்டை விட்டு ஓடு. வாடா கிரமத்தை ஆடு, பலியாகாம ஊரை விட்டு ஓடு. மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரும் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் போஸ்ட் கொடுங்களேன். ஒரு போட்டோ கூட ஒழுங்கா வரல. எல்லா போட்டோலயும் ரெண்டு பேரும் உரைச்சிட்டு தான் நிக்கிய. வேற பிறகு கல்யாண போட்டோ பார்க்கும்போது வேற வருத்தப்படுவியா? அப்ப போட்டு என்ன போட்டு திட்டக்கூடாது. என்ன இந்த பையன் இவளுக்கு அவ்வளோ போட்டோ எடுத்து வச்சிருக்கான்ட்டு. போதும் போட்டோ எடுத்து வர போதும். இவ கூட நின்னா மூஞ்சில எங்க இருந்து சிரிப்பு வரும்? ஆமா, போய் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஏ பச்சைக்கிளி கிழவி நல்ல வேலை பார்த்து வச்சுட்டு போயிட்டா. வீட்டுக்கு வாடி உன்னை பாத்துக்கிறேன். ஐயோ எத்தனை கல்யாணத்துலயோ போட்டோ எடுக்க போயிருக்கேன். எல்லா இடத்துலயும் பொண்ணு மாப்பிளையும் சந்தோஷமா சிரிச்ச முஞ்சா இருப்பாவே. இங்க அவ்வளவு ஒரு சண்டலை போட்டு கிடக்காவே. ஏல தம்பி, போட்டோ எடுத்தது போதும். இவகிட்ட நிக்கே எனக்கு வெறுப்பா இருக்கு. வெறுப்பா இருக்குன்னா போல. நானே என்னோட பிடிச்சு நிக்க வச்சிருக்கேன். கருவாப்பைய ஓவரா பேசிட்டு இருக்கான். மூஞ்ச பாரு மூஞ்ச. வாய பாரு வாய. 7 ஊருக்கு கிளின்னு கிளியுது. சை, இவ கூட இருந்தா மனுஷன் குடும்பம் நடத்த முடியுமா? ஆனா போங்கடா, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் தான் மாட்டிட்டு போய் சரியாயிட்டு அடக்கேன். ஏயா பேராண்டி, ஏமா ரியா, ஏ கிழவி பேர் பாத்துக்க. எட்டு மிதிச்சனா அதான் ஒரேடி பரலோகம் பேர் பாத்துக்க. என்னக்கா உங்க பேத்தி உங்க மேல ரொம்ப கோவமால இருக்கா போல? ஆமா, ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்ல, அத கோவத்துல இருக்கா போல. சரி, நம்ம ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிருவோம். ஏப்பா தம்பி, எங்கள ஒரு அழகா ஒரு போட்டோ பிடி. ஏ கிழவி, உனக்கு இப்ப போட்டாதான் ரொம்ப முக்கியமோ? மரியாதை இடத்த காலி பண்ணி பாத்துக்க. ஒன்னால்தான் இப்ப எனக்கு பாதி பிரச்சனை. என்ன பேராண்டி, நீ எப்படி என் மேல கோவப்படுறா? நான் நல்லது தானே பண்ணேன். ஆமா, அப்படியே நல்லது பண்ணி டார்டாரா கிழிச்சு போச்சு. ஏ கிழவி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? போய் இந்த கருவாப்பையில போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. என்னடி இப்படி பேசுற என் பேரனே? தெரியுதா? இவ கூட எப்படி இருந்து வாழ முடியும்? எப்படி வாய் பேசுறா பாத்தியா? ஏ மரியா, கொஞ்சம் வாயை கொஞ்சம் பொறுத்து பேசுமா. இப்படி பேசாத. என்ன இருந்தாலும் அவன் உன் புருஷன் அந்தால கோலை பண்ணிடுறேன் பாத்துக்க. ஏக்கா, உங்க பேத்திக்கு இருக்க கோவத்துக்கு இன்னைக்கு கிருஷ்ணா மண்டையில அம்மிகளை போட்டாலும் போட்டுருவாக்கா. என்ன பொண்ணு தாயோ, வாய் வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்கு இப்படி சொல்லியா? இது மட்டும் அவ காது கொடுன்னு நினைச்சிக்கீங்க. இன்னைக்கு அம்மிகளை போட்டு கொண்டு போடுவா என் பேரனே. வாயை மூடிட்டு கடை. ஏம்மா, நடந்து போச்சு. இதுக்கப்புறம் ஏன் அதை பத்தி பேசுறிய? வாங்க அழகா ஒரு போட்டோ எடுப்போம். அப்பதான் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த பஞ்சு பட்டி நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்காவேன்னு உனக்கு தோணும். எப்பா தம்பி, நீ ஒரு அழகா ஒரு போட்டோ எடுப்பா பொண்ணு மாப்பிள கூட வச்சு. எங்க எடுக்க? ஒரு போட்டாக்கும் ஒழுங்கா நிக்க மாட்டேக்காவே. சரி நில்லுங்க, உங்களையாச்சும் எடுக்க. எடுப்பா. ஒரு வழியா சென்னை வந்து இறங்கியாச்சு. இங்க இருந்து எங்க போகணும் எங்க வரணும் ஒண்ணுமே தெரியல. பஸ் ஸ்டாப்பே இவ்வளவு பெருசா இருக்கு. பஸ் ஸ்டாப்பை விட்டே நான் எப்படி வெளியே போறேன்னு எனக்கு தெரியல. இந்த ரியா வேற கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறா. அங்க என்னதான் நடந்ததுன்னே தெரியல. அப்பா அம்மா எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்களோ? ஒரு வார்த்தை கால் பண்ணி கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவன் வேற கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறா. எல்லாரும் இந்த சைடு தான் போறாங்க, நம்மளும் அந்த சைடே போய் பார்ப்போம். இங்க போய் ஹாஸ்டல் தேடி அதுக்கப்புறம் காலேஜ் தேடி எப்படிதான் படிக்க போறோனோ தெரியல. கையில காசு வேற கம்மியா தான் இருக்குது. மண்டபத்துல இருந்து அவசரமா வந்ததுனால போட்டுக்க துணி கூட எடுத்துட்டு வரல. என்னதான் பண்ண போறேனே தெரியல. மத்தியானம் 1 மணி ஆயிட்டு, பசிக்க வேற செய்யுது. அடே அப்பா, என்ன வெயிலு. இந்த வெயிலுல ஒரு இடம் போக முடியாது வரவும் முடியாது போலயே. அப்படிலாம் கொளுத்துது. கொஞ்சோட காய்கறி வாங்கிட்டு போயிடலான்னு வந்தேன். அப்பா, வீடு போய் சேர்ந்துருவானே தெரியல. காலையில இந்த பிபி மாத்திரை வேற போட மறந்துட்டேன். இந்த வெயிலுக்கு ஒரு மாதிரி மயக்கம்லாம் வந்த மாதிரி வருது. அந்த முக்குல ஏதோ ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கிற மாதிரி தெரியுது. முதல்ல அங்க போயிட்டு சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அடே அப்பா, தலை ஒரு மாதிரி சுத்துதே. பாட்டி, ஐயோ இந்த பாட்டிக்கு என்னாச்சு? பாட்டி திடீர்னு விழுந்துட்டாங்களே, நல்லா தான வந்துட்டு இருந்தாங்க. பாட்டி எழுந்துருங்க பாட்டி. என்ன இந்த பாட்டி மட்டும் தான் தனியா வந்திருக்கா போல? எல்லாரும் பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. பாட்டி, உங்க வீடு எங்க பாட்டி இருக்கு? ஏம்மா, காலையில இந்த பிபி மாத்திரை போடல பாத்துக்கம்மா.
அது வெயில் வேற கொஞ்சம் அதிகமா அடிச்சிச்சா அத ஒரு மாதிரி மயக்கமா வர மாதிரி வந்துட்டுமா. என்ன பாட்டி சொல்றீங்க? நீங்க மட்டும் தனியாவா வந்தீங்க? ஆமாமா, இங்க பக்கத்துல தான் என் வீடு பத்துக்கே. அத கொஞ்சம் காய்கறி மட்டும் வாங்கிட்டு போயிடலான்னு வந்தேன். அது ஒரு மாதிரி தலை சுத்திட்டு பத்துக்கே. என்ன பாட்டி நீங்க இப்படி வயசான காலத்துல இப்படி தனியா வந்திருக்கீங்க? சரி பொறுமையா எழுந்துங்க பாட்டி, இந்த பக்கத்துல தண்ணி வாங்கி தரேன். சரிம்மா. பாட்டி இப்போ ஓகே தானே? ஆமாமா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தண்ணி குடிச்சோன்னு கொஞ்சம் பரவாயில்ல. என்ன பாட்டி நீங்க டேப்லெட் போட்டுட்டு வந்திருக்கலாம்ல, இல்லனா யாரையாச்சும் துணைக்கு கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. இங்க பாருங்க இந்த காய்கறி பேக் எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு. இதையே தூக்கிட்டு வந்தீங்க? இல்லம்மா, வீட்டுல நான் மட்டும் தான் இருந்தேனா, சரி அப்படியே வெளியே போயிட்டு வரோம், கொஞ்சம் நேரம் போகணும் வந்தேன் பத்துக்கே. இவ்வளவு வெயில் அடிக்குன்னு தெரிஞ்சா வெளியே வந்திருக்கே மாட்டேன். அப்படியா? சரி பாட்டி, இதுக்கப்புறம் தனியா வராதீங்க. சரிம்மா. உன் பேர் என்ன? என்னோட பேரு மகா. அப்படியா? நல்ல பேர் தான் வச்சிருக்காவே, பார்க்கவும் மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஏம்மா, எனக்கு இன்னொரு உதவி மட்டும் பண்றியாம்மா? சொல்லுங்க பாட்டி. ஏம்மா, இந்த ரோட கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து போனா என் வீடு வந்துருமா? கொஞ்சம் என்ன என் வீட்ல மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு போயிருமா? ஏம்மா, நீ எங்கேயாவது அவசரமா போகணுமோ? அப்படிலாம் இல்ல பாட்டி, இந்த கொண்டு விடுறேன் வாங்க. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. வா போவோம். சரி பாட்டி. பாட்டி பொறுமையா போங்க. சரிம்மா. அண்ணே, நான் ரொம்ப பயந்துட்டேனே, இந்த கல்யாணம் நடக்காம போயிருமோன்னு. ஒரு வழியா நல்லபடியா இந்த கல்யாணம் நடந்துட்டுனே. ஏம்மா தங்கச்சி, என்ன மன்னிச்சிருமா. அண்ணே, எதுக்கு நீ மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்க? இல்லம்மா தங்கச்சி, மகா இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சரி விடுன்னு, ஏதோ கெட்ட நேரம் அவ இப்படி பண்ணிட்டா. இல்ல மரகதம், அவ நம்ம அவ்வளவு வரையும் நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டா. இனிமேட்டு இந்த ஊர் பக்கம் இந்த வீட்டு பக்கம் அவ எப்படி வரான்னு நான் பாக்குறேன். இனிமேட்டு இந்த ஜென்மத்துல அவ இனிமே எனக்கு மகளே கிடையாது. அவ இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. போனவ அந்த ஆள பெயர வேண்டியதுதான். ஏ ராணி, அதுக்கு எதுக்கு இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றா? ஆமா, இப்போ உங்க பொண்ணுக்கு சப்போர்ட்டுக்கு வாங்க. இப்படி சப்போர்ட் பண்ணியே தான் அவ இப்படி கெட்டு போய் இருக்கா. நம்மள பத்தியே இல்ல நம்ம குடும்பத்தை பத்தி அவ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தாளா? அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு போயிருக்கா. மகான்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிட்டா. நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு இந்த ஊர்காரங்க முன்னாடி நம்ம எவ்வளவு அசிங்கப்பட்டு நின்றுப்போம், எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நம்மள பத்தி கொஞ்சமாச்சும் நினைச்சு பார்த்தாளா? இனிமேட்டு அவ நம்மளுக்கு பொண்ணே கிடையாது. நம்மளுக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு ஒரு பையன். ராணி, அது இந்த பாரு மனுஷா, நான் சொல்றத கேட்டு இருக்கறதா இருந்தா இருங்க, இல்லனா நீங்க வந்தாலும் உங்க பொண்ணு கூட போயிருங்க. அவ இந்த அளவுக்கு துரோகம் பண்ணியும் திரும்பவும் பொண்ணுக்கு நின்னுட்டு. அண்ணி விடுங்க நீ. இல்ல மரகதம், எல்லாம் இந்த மனுஷனால தான். ஒரு அளவு தான் செல்லம் கொடுத்து வளர்க்கணும். ஒரேடியா செல்லம் கொடுத்து வளர்த்தா அவர் இப்படி தான் இருக்கும். ஏ பச்சைக்கிளியக்கா, என்ன பொண்ணு தாயி? ஏக்கா, நடந்தது நடந்து போச்சு. இத பத்தி பேசிட்டே இருந்தா இன்னும் அப்படியே பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாவல்ல, போய் பாலும் பழமும் கொடுங்க, மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. அது கரெக்ட் தான். இத பத்தி பேசிட்டே இருந்தா வீணா சண்டை தான் வரும். மகா பிள்ளை இப்படி பண்ணுவான்னு நினைக்கே இல்ல பத்திக்க. நல்லா அமைதியா செல்லம் போல சுத்திட்டு இருந்தா. சரி அக்கா, விடுங்கக்கா. ஏ ராணி, கொஞ்சம் அமைதியா இரு. எம்மா மரகதம், பொண்ணு மாப்பிளைக்கு பால் பழம் கொடுப்பாவல்ல, போய் ரெடி பண்ணு போ. சும்மா இத பத்தியே பேசிட்டு இருந்தா பேசிட்டு கிடக்க வேண்டியதுதான். சரிம்மா, நான் அதை பாக்குறேன். ஏயா பரலோகம், நீ போய் உட்காரியா. ஏம்மா, வெளியே அந்த பந்தல்காரனுக்கு கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியது இருக்கு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். சரியா. ஏமா ராணி, நடந்தது நடந்து போச்சு, திரும்ப அதை பத்தியே பேசாதீங்கம்மா. இல்லங்க, நான் அந்த மகா இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. சரி விடுமா, நடந்தது நடந்து போச்சு. ஏ கிருஷ்ணா, நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ என் கழுத்துல தாலி கட்டிட்டல. நீ இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியா தூங்குற, எப்படி நிம்மதியா வாழ்றன்னு நானும் பாக்குறேன். குடும்பமாடா இது? குடும்பமா சேர்ந்து பிடிக்காத கல்யாணத்தை எப்படி ஃபோர்ஸ் பண்ணி நடத்தி வச்சுட்டாங்க பாரு. சே, இந்த மகா கூட சேர்ந்து பேசாம நானும் போயிருக்கணும். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்மள பிடிச்சிருந்த கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு. ரியாண்ணி உங்களை வெளியே வர சொன்னாங்க. யார் வர சொன்னா? நிம்மதியா இந்த ரூம்ல கூட இருக்க கூடாதா? எல்லாமே நீங்க சொல்றதே தான் நான் பண்ணணுமா? அண்ணி, வெளியே அத்தை மாமா பாட்டி அவங்க தான் கூப்பிட்டாங்க. வந்து தொலைறேன். இதுங்களுக்கு வேற வேலை இல்ல. சும்மா அதை பண்ணி இதை பண்ணு நொய்யின்னுட்டு. ஐயய்யே, ரியா சரியான காண்டில் இருக்கா போலயே. இனிமேட்டு இவளை கூட நம்ம வரக்கூடாது. வேற நம்மள தேவையில்லாம திட்டம். என்னதான் நினைச்சிட்டு இருக்குதுங்கன்னு தெரியல. அதான் அந்த கல்யாணத்தை பண்ணுனாச்சு, பண்ணி தொலைச்சாச்சு. இதுக்கப்புறமா சும்மா கூப்பிட்டுக்கிட்டு எரிச்சலா இருக்கு. ஏமா ரியா, இந்த அத்தைக்காரி வேற, இவளுக்கு வேற வேலை இல்ல. ஏமா ரியா குமாரியான்ட்டு நான் வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாமா. ஆமா, சீக்கிரம் வரணுமா, சீக்கிரம். அவன் எங்க எரிஞ்சு வயிற்றுச்சல் உட்காந்துட்டு இருக்கான். சீக்கிரம் வரணுமா. வர்ற ஆத்திரத்துக்கு இந்த குடும்பத்தை மொத்தமா விஷம் கொளுத்திடலாம் போல வருது எனக்கு. சோ, நான் என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருந்தேன். உள்ளூருக்குள்ள கெட்டு விடக்கூடாது, பக்கத்து ஊருக்குள்ள கெட்டு வரக்கூடாது, எங்கேயாச்சும் நல்லா லாங்கா போய் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். என் கிறகம் பக்கத்து தெருவுலேயே வந்து கல்யாணம் பண்ணிட்டு இங்க கடக்க வேண்டியதா இருக்கு. டாக்டர் படிச்ச மாப்பிளையே தான் கல்யாணம் பண்ணணும்னு கனவுலாம் கண்டு வச்சிருந்தேன். ஐயோ ஐயோ, இவன் 10ஆம் கிளாஸ் கூட தாண்டி இருக்க மாட்டானே. இவனை போய் என் தலையில கட்டி வச்சுட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன தெரியா, கண்ணாலே நம்மள எரிச்சு விடுவா போலயே. அப்படி ஒரு முறை முறைக்கிறா. பின்னாடியே நிப்போம். இவ வேற கடும் கோவக்காரி. ஏதாச்சும் தூக்கி எரிஞ்சிட்டானா நம்ம வேற போட்டுன்னு போயிருவோம். ஏ கிளவி, என்னைக்கா இருந்தாலும் என் கையில தான் உனக்கு சாவு. எப்பா கிருஷ்ணா, கல்யாணம் முடிஞ்சோன்னா பாலும் பழமும் சாப்பிடணும். இந்த நீ முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரியாக்கு கொடு. ஏம்மா, எதுக்குமா இதெல்லாம்? என்னது, இவன் தின்னுட்டு தந்த எச்ச நான் திங்கணுமா? என்ன மாதிரியா இப்படி சொல்றா? இதுல ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் தானே.
சாஸ்திரமாவது சம்பிரதாயமாவது அதுக்குன்னு இவன் தின்னுட்டு போட்ட எச்ச நாத்துங்கணுமா தூக்கி எரிஞ்சிட போறேன் சும்மா என்ன வெறுப்பேத்தாதீங்க. என்ன ரியா நீ இப்படி பேசிட்டு இருக்க? பெரியவங்கன்னு கூட மரியாதை கொடுக்காம இப்படி உன் வாய்க்கு வந்து இப்படி பேசுற? மா அந்த ஆளு பேர் பாத்துக்கமா சும்மா என்ன வெறுப்பேத்தாத. மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க யாரும் இல்ல. எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு நீங்க தான கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஏமா ரியா, அப்பா தயவு செய்து நீங்க பேசாதீங்கப்பா. நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோ உங்க மான கௌரவத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல. நான் எப்படி இவங்க கூட வாழ முடியும்? ஏம்மா ரியா நடந்தது நடந்து போச்சு. ஏ கிழவி நீ இப்ப வாயை திறந்து வச்சுக்கீங்க. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஒன்னால இதுல அவ்வளவு பிரச்சனையும். ரியா என்ன பேசிட்டு இருக்க? பெரியவங்க கூட பார்க்காம ஒரு மரியாதை இல்ல. உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. ஏய் கிருஷ்ணா நீ குடிப்பா, அதுக்கப்புறம் அவ குடிப்பா. அம்மா சும்மா இருமா. உனக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுதா இல்லையா? இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? என்ன கிருஷ்ணா பேசிட்டு இருக்க? கல்யாணம் முடிஞ்சா எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. இந்த பாருங்க உங்களை பொறுத்தவரையில தான் இது கல்யாணம். என்ன பொறுத்தவரையில இது கல்யாணமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏதோ நீங்க எல்லாம் கஷ்டப்படுவீங்க அப்படிங்கறதுக்காக தான் தாலியை கூட என் கழுத்துல வச்சிட்டு இருக்கேன். இல்லனா இதே தூக்கி இப்ப எரிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பேச்சு பேசுறாரியா? இதெல்லாம் என்ன பேச்சு? நான் அப்படிதான் பேசுவேன், நான் அப்படிதான் இருப்பேன். சீ என்ன இந்த பிள்ளை இவ்வளவு மோசமா பேசுது? என்ன நான் இப்படி எல்லாம் பேசுவேன் தெரிஞ்சு தானே என்ன கல்யாண மேடையில ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சீங்க? ரியா உன வாயை மூடு என்ன? இந்த பாருங்க சும்மா எதையாச்சும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். நான் இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, இந்த வீட்டை விட்டு இப்ப கிளம்பணுமா? அம்மா எதுக்குமா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ரெண்டு பேருக்கும் இப்ப பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணாரு? இப்ப உங்களுக்காக தான் உங்க முன்னாடி இப்ப நின்னுட்டு இருக்கோம். சும்மா வேலையை பார்த்துட்டு போங்கம்மா. தயவு செய்து எங்களை எங்க போக்குல விடுங்க. ஏ கருவாப்பையிலே அப்படி நடிக்காத. நான் தான் உன தாலியை கட்டாதன்னு சொன்னேன்ல. அடச்சி வாய மூடு. சும்மா இதையே எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு. நான் தாலி கட்ட வரும்போது நீ ஏன் நின்னுட்டு இருந்த? போக வேண்டியதானே அந்தால எழுந்து. நீ மட்டும் உங்க அம்மா அப்பாவுக்காக யோசிச்சு என்ன பண்ணனு மனமேடையில உட்கார போல. நானும் அப்ப அதே மாதிரி தானே எங்க அம்மாவுக்காக யோசிச்சு தானே நான் உங்களுக்கு தாலி கட்டினேன். நானும் ஒன்னும் விருப்பத்தோட எல்லாம் ஒண்ணும் கட்டல சரியா? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. சும்மா தேவையில்லாம தாலியை கட்டினாங்க. பாத்தீங்களா எல்லாரும் உங்க முன்னாடி இவன் எப்படி பேசுறான்ட்டு? இவ கூட எப்படி நிம்மதியா வாழ முடியும்? ஆமா அதுக்கு இவ கொஞ்சம் வாயை குறைச்சு பேசணும். இவ ஓவரா பேசினா வேற அவன் அப்படிதான் பேசுவான். ஏ கிழவி அங்க என்ன முணுமுணுத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல தாயி, ஒண்ணும் இல்ல. அண்ணி ஆனா ரொம்ப வாய் பேசுறா நீ. இதெல்லாம் என்ன நீ பழக்கம்? இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? மரகதம் ஏம்மா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. என்னதான் பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கீங்களோ தெரியல. ஒருத்தி என்னடானா கல்யாணத்துல இருந்து ஓடி போயிட்டா, இன்னொருத்தி என்னடானா இவ்வளவு பேச்சு பேசுறா. இவ்வளவு கிட்ட எல்லாம் இருந்து என் பையன் எப்படிதான் காலம் தள்ள போறானோ எனக்கு தெரியல. இந்த பாருங்க உங்க பையனை கூப்பிட்டு போறதா இருந்தா கூப்பிட்டு போங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்ல. தாலி வேணாலும் இப்ப கழட்டி கையில தந்துடுறேன். சும்மா ஏதோ சீனா போட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன 3 மாசத்துல உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிரணும். அதனால தான் என்ன பிடிச்சு கட்டி வச்சிருக்கீங்க. விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்காம. பாத்தீங்களா நீ எப்படி பேசுறான்ட்டு? இவ கூட எல்லாம் இருந்து எப்படி நீ குடும்பம் நடத்த முடியும்? ஏம்மா மரகதம் எல்லாம் போக சரியாரம்மா. அண்ணே உங்க முகத்துக்காக தானே நான் விடுறேன். சும்மா சீனா போட்டுட்டு இருக்க வேண்டியதுங்க வந்துட்டு போங்க முதல்ல எல்லாரும். கருவாப்பைய எனக்கு கூட பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஆமா இவ பெரிய ஏதோ உலகழகி நினைப்பு. என்ன பேச்சுக்கு வச்சு கருவாப்பையன்னு இருக்கா. மூஞ்ச பாரு மூஞ்ச நல்லா சூனியக்காரி மாதிரி. யாரு நான் சூனியக்காரியா? ஆமாடி ஆமா நீ தாண்டி சூனியக்காரி. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள 2 பேரும் எலியும் முனாயுமா எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க எங்க இருந்து நல்லா வாழ போறாங்களோ தெரியல. மூஞ்ச பாரு மூஞ்ச. ஓ மூஞ்ச பாத்துட்டு போடி. ஓ மூஞ்ச அப்படியே அளவுல இருக்கு. போ அந்தால. ஒன்ன பார்த்தாலே பிபி ஏறும், ஹாப்பினஸ் ஆடா மாறும். நீ ஓ சாமனா நான் ஒபாமாடி, அட உண்டத்து என் கையிலடி. பார்த்தா போதும் இருந்தா டைம் ஸ்டார்ட் ஆகும். முன்ன வராதடா மூஞ்சி காட்டாதடா என் கோபத்தை தூண்டாதடா.